காட்டுக்குள்ள ஒரு அடர்ந்த காடு. அங்க ஒரு மலைப்பறவை கூட்டம். ஒரு மர்மமான மயக்கும் பாட்டு காற்றுல வந்து அடிச்சுது. அந்த பாட்டை ஒலி கேட்டு அந்த பறவைகள் ஓடி போச்சு. அங்க ஒரு பழைய கோட்டை. அங்க 3 அழகான பொண்ணுங்க. லீன் லீன், லீச்சிங், சீலோ. அடேங்கப்பா அழகு. அந்த பறவைகள் பயங்கரமா ஆசைப்பட்டுச்சு. அந்த பொண்ணுங்களை கூட வர சொன்னாங்க. லீச்சிங் கொஞ்சம் சம்மதிச்ச மாதிரி தலையாட்டுச்சு. ஆனா அந்த பறவைகளுக்கு தெரியல, அந்த 3 பொண்ணுங்களும் சாதாரண பொண்ணுங்க இல்ல, பிசாசுங்க. ஒரு நிமிஷத்துல அந்த பறவைகளை பிடிச்சிட்டாங்க. உயிரை சாப்பிட போறாங்க. அப்பதான் ஒரு ஃபாங்கின்னு ஒரு சாமியார் வந்தாரு. ஒரு அடி மின்னல் வேகத்துல அசுர சக்தியால அந்த பிசாசுகளை தள்ளி போட்டாரு. சிலோவும் லீங்கும் பயந்து போச்சு. அப்பதான் அவங்க அக்காக்கள் ஆபத்துல இருக்கிறது தெரிஞ்சிச்சு. லியானே ஒரு பயங்கரமான முடிவு எடுத்தாங்க. சீறி பாய்ந்து ஒரு பிரம்மாண்டமான பாம்பா மாறினாங்க. அவங்க அளவுக்கு அதிகமான உருவம் காற்றில் சுருண்டு சுழன்று பறக்குது. ஆனா அவங்க அந்த அசுர சக்தியோட கூட ஃபங்கியை வெல்ல முடியல. அவங்க மாபெரும் நாணய தந்திரம் அவங்கள அப்படியே தோற்கடிச்சிச்சு. தோல்வி அடைஞ்சு துவண்டு போய் லியானேயும் அவங்க சகோதரிகளும் ஒரு கஷ்டமான முடிவு எடுத்து நிழலில் மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க திட்டங்கள் தோல்வி அடைஞ்சு போச்சு. போர் முடிஞ்சதும் லியானேயும் லீயிங்கும் ஒரு சிறிய தனிமையான குடிலில் தங்களோட காயங்களிலிருந்து சிகிச்சை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஓய்வெடுத்துக்கிட்டே அவங்க திட்டத்தோட உண்மையை பகிர்ந்துகிட்டாங்க. அவங்க மக்களோட ஆன்மாக்களை சேகரிச்சு அவங்க தலைவனுக்கு கொடுக்க போறாங்க, அந்த சக்தி வாய்ந்த மாமா என்னும் பிசாசுக்கு. தோல்வி அடைஞ்சா அவங்க தண்டனை பயங்கரமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல வோங் ஷான்னு ஒரு இளைஞன் அந்த குடிலுக்குள்ள தடுமாறி நுழைஞ்சான். காட்டில் வழிதவறி போயிட்டான். லியான் லீயையும் லீயிங்கையும் காயமடைஞ்சு கிடக்க கண்டான். லீயிங் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா. அவங்க கவர்ச்சியான மயக்கத்தால அவனை காதலிக்க ஆரம்பிச்சா. அவங்க உடல் சாரி ஒரு அழகி வோங்சான் கூடவே இருக்கிறாரா? இல்லனா அவருக்கு என்னடா இவ்வளவு தைரியம்? அவர் மனைவிக்குள்ள அழகு இருக்குன்னு சொல்லிட்டாராம். அடேங்கப்பா, அந்த லீச்சிங்கிற பொண்ணு என்னமோ பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா வோங்சான் சட்டன்னு நடந்து போயிட்டாரு. ஆனா சின்ன உடை கொடுத்திட்டு போயிட்டாரு. அதுக்குள்ளேயும் அந்த லீச்சிங்கிற பொண்ணுக்கு கொடுக்கிற கொடுமை பாருங்க. என்னடா இது, அவருக்கு என்னடா இவ்வளவு தன்னம்பிக்கை? காட்டுக்குள்ள போறப்போ திடீர்னு கல்யாண பவனி சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அப்போ அந்த லீச்சிங்கிற பொண்ணு சீறி பாய்ஞ்சா. ஏண்டா என்னை நிராகரிச்சேன்னு கத்திக்கிட்டா. வோங்சான் கலங்கி போய் ஓட பார்த்தா. அவ ஒருத்தரையும் விடமாட்டேன்னு கத்திக்கிட்டா. உயிரேன்னு மிரட்ட ஆரம்பிச்சா. அவளை அவரு கூடவே கொண்டு போகணும்னு சொல்லிட்டா. அடப்பாவம். வீட்ல அந்த பொண்ணு மிரட்டினாலும் நல்ல உள்ளமுள்ள வோங்சியாங் அவளை காயப்படுத்த முடியல. கொஞ்ச நேரம் டென்ஷன் சரின்னு சொல்றாரு. ஆனா அவரு பொண்டாட்டி துப்போனிடம் அனுமதி கேட்டுட்டுதான்னு நிபந்தனை. அவங்க சிட்டி ஜெனரல். சூழ்நிலை எவ்வளவு சீரியஸ் ஆனதுன்னு வோங்சியாங் சொன்னாரு. பயந்து துப்போனிடம் சொல்றாரு, மலையில மருந்து தேடி போனப்போ ஒரு பொண்ணு கொள்ளையர்களால தொல்லைப்படுறத பார்த்தேன். ஜெனரல் பொண்டாட்டியோட கணவனா அவளை உதவணும்னு கடமை. போன உடனே லீச்சிங் உண்மையான முகத்தை காட்ட வோங்சியாங்கோட பேய் கண்டுபிடிக்கும் பாட்டில் ரியாக்ட் ஆகுது. துப்போனுக்கு சிக்னல். ஆனா துப்போன் உடனே லீச்சிங்க பேய்னு நம்பல. சமீபத்துல கிராமத்துல பேய் நுழைஞ்சு மக்களை பிடிச்சுக்கிட்டுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. கவனமா இருக்காங்க, ஆனா நம்பல. இன்னொரு பக்கம் 2 எக்ஸாசிஸ்ட் மக்களை பேய் பிடியிலிருந்து விடுவிக்க பாடுபடுறாங்க. அதிகமா பாடுபடுறாங்க. சீக்கிரமே துப்போனும் அவங்க டீமும் வந்து சேர்ந்தாங்க. சூப்பரா அந்த பேய்களை வச்சு அடிச்சாச்சு. கிராமத்துல அமைதி திரும்பியாச்சு. அன்னைக்கு ராத்திரி சந்திரன் ஏறி வந்தபோது வோங்செங், துப்பான் 2 பேரும் அவங்க குடும்ப பழக்கப்படி ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்தை பண்ணினாங்க. அது என்னன்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு உறவு. லீயிங் லின் போனா. அங்க டென்ஷன் அப்படி உச்சக்கட்டத்துல இருந்துச்சு. லீன் உடனே கேட்டாங்க, வோங்செங்னு ஆத்துமா எடுக்கலனா ஏன்? லீயிங் சொன்ன பதில் ஷாக். வோங்செங் வேற மாதிரி ஆளு. அவரு மனைவி மேல இருக்கிற அன்பு வேற லெவல். அதுதான் லீயிங்க ஆத்துமா எடுக்க விடல. லீன் ஆபத்து புரிஞ்சுக்கிட்டாங்க. லீயிங்க கிட்ட அவங்க தலைவி மாமா கிட்ட கவனமா இருங்கன்னு எச்சரிச்சாங்க. மாமா தோல்வி புரிஞ்சுட்டா கொடுமையான விளைவு. அவங்க அக்காக்கு சப்போர்ட் பண்ணினாங்க. ஆனா சிலோ கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. அதே சமயம் சிலோ அந்த கொடிய பூச்சி பேய் நகரத்துல வலை வீசி இருந்துச்சு. ஒரு கும்பல் ஒரு பெண்ணை ஒருத்தர்னு திண்டாடுறத பார்த்தா அவங்க கண்கள் சிவந்தன. ஒரு நொடி தாமதிக்காம அவள் தாக்கினாள். ஒருத்தரா கெட்டவங்களோட ஆன்மாவை அவள் உறிஞ்சினாள்.
ஆனா முடிச்சுறதுக்குள்ள 2 ஆன்மா விரட்டிகள் வந்துட்டாங்க. அவளை பிடிக்க ரெடியா? ஃபன்னி அவளோட பேய் சக்தியை உணர்ந்து சீக்கிரமா வந்துட்டாரு. சமாளிக்க முடியாதுன்னு புரிஞ்சிச்சு. சிலோ ஓட்டி போயிட்டா. அவளோட கோபமும் அவமானமும் உள்ளுக்குள்ள கொதிச்சுக்கிட்டு. பிறகு சிலோவும் லீனும் அம்மா கிட்ட வந்து நின்னாங்க. சேகரிச்ச மனுஷ ஆன்மாக்களை காட்ட. ஆனா லீச்சிங் இல்ல. லீச்சிங் ஆன்மா வேட்டைக்கு போயிருக்கான்னு லீன் சொல்லி மறைச்சிட்டா. ஆனா சிலோக்கு சந்தேகம் வந்துச்சு. லீச்சிங் ஒரு ஆன்மாவையும் கொண்டு வரலன்னு தெரிஞ்சாச்சு. அம்மாவுக்கு கோபம் வெடிச்சு போச்சு. ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. சிலோவும் லீனும் இலையுதிர் காலத்துக்குள்ள 72 மனுஷ ஆன்மாக்களை சேகரிக்கணும். சேகரிக்க முடியலன்னா அம்மா பாதுகாக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில நிறைய கெட்டவங்க சாவடைஞ்ச விஷயம் நகரத்துல பரவியது. அதனால தூபான் நகர காவல்காரங்களை கூட்டிட்டாரு. கொலைகாரத்தனத்தை தடுக்க வேண்டிய உறுதி. அன்றிரவு வோங் சீன் சுகமாக குளிச்சுக்கிட்டு இருந்தப்போ லீயிங் திடீர்னு வந்தா. அவள் மயக்கும் அழகுல அவனை பார்த்தா. ஆனா வோங் சீன் உறுதியா இருந்தாரு. அவளை ஒதுக்கிட்டாரு. டென்ஷன் அதிகமாகிற நேரத்துல துபான் கதவுல வந்தா. பயந்து வோங் சீன் லீயிங்கை குழியில ஒளிச்சு வச்சிட்டாரு. தப்பா எடுத்துக்கொள்ளாம இருக்கணும்னு துபானை ஏமாத்திட்டாரு. ஆனா அவள் போனதும் வோங் சீனுக்கு கோபம் வெடிச்சிச்சு. லீயிங் கிட்ட போ, உன்னை விட்டுட்டு போன்னு கத்தினாரு. துபான் மட்டும்தான் எனக்குன்னு கூறினாரு. அடுத்த நாள் காலையில லீயிங் சரண்டர் பண்ணல. புதுசா வெயிட் பண்ணின கேக் எடுத்துட்டு வாங் சீன் வீட்டுக்கு வந்தா. அவரு காதலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா. லீயிங்கின் அடிக்கடி வர்றத பார்த்து துபான் பொறாமையில எரிஞ்சு போனா. கோபத்துல லீயிங்கிட்ட வாள் அடிச்சா. கண்கள் பொறாமையில எரிஞ்சிச்சு. ஆனா சண்டை பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி வோங் சீன் வந்துட்டாரு. சரியா சமயம். லீயிங் சுறுசுறுன்னு துப்பான் அவளை பேக்கிங் பண்ண கத்துக்க சொன்னான்னு சொன்னா. வாங்ஷான் கேக் ருசி பார்த்துட்டு துப்பானோட திறமையை உடனே பாராட்டினான். டென்ஷன் எல்லாம் போச்சு. துப்பான் சந்தோஷமா அங்க இருந்து போயிட்டா. லீயிங்கை மட்டும் விட்டுட்டு. லீயிங் மேல வோங் சாங்கோட உறுதியான நம்பிக்கைய பார்த்து இன்னும் ஆச்சரியமா போச்சு. வேற இடத்துல ஃபங்கிக்கு சக்தி வாய்ந்த பிசாசு ஆற்றல் மலையில இருந்து வந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அதே சமயம் 2 எக்ஸாசிஸ்ட் பணம் இல்லாம அற்பமா பிசாசுகளை வேட்டையாட மலைக்கு போனாங்க. ஆனா அங்க இருக்க ராட்சசங்களுக்கு எதிரா அவங்க எதுவும் பண்ண முடியல. சீக்கிரமா பிடிபட்டு பிசாசுகளோட கொடுமையில கிடந்தாங்க. அந்த இரவு துப்பான் லீயிங்கோட அறைக்கு போனா ஒரு பயங்கரமான காட்சி கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. லீயிங்கோட மாற்றம் அவ நினைச்சதையே மீறி இருந்துச்சு. புரிஞ்சு போச்சு. சமீபத்துல நகரத்துல நடந்த கலவரத்துக்கு பின்னாடி லீயிங் தான் இருக்கா. துப்பான் அவளோட உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு விட்டா. இருந்தாலும் லீயிங் ஒரு பயமும் காட்டல. சரி, அவ தன்னோட ஆசைய தெளிவா சொன்னா. அவளோட இடத்தை பிடிச்சு வோங் சாங் ஆகணும்னு ஆசைப்பட்டா. துப்போன் கண்ணுல கோபம் பிறந்தது. அவங்க 2 பேருக்கும் போர் ஒண்ணுதான். அந்த போர் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. துப்போனுக்கு சக்தி இருந்தாலும் லீச்சிங் கிட்ட அவ ஒண்ணுமில்ல. லீச்சிங் சந்தர்ப்பத்தை பார்த்து ஒரு கணத்தில் துப்போனோட உடம்பை மாத்திட்டா. உண்மையான துப்போன் அவளோட உடம்புலேயே கிடந்து கஷ்டப்பட்டா. அது போதாதா, என்னமோ லீச்சிங் அவளோட பிசாசு படைகளை அழைச்சி சேனையை தாக்க சொன்னா. பிசாசை கண்டுபிடிக்கிற பாட்டில் அதிர்ச்சி அடைஞ்சு உண்மையை கண்டுபிடிக்க போராடிச்சு. ஆனா துப்போன் கிடந்த நிலையிலேயே சரணடையல. அவளோட முழு சக்தியோட போராடி சேனையை தள்ளிவிட்டு அவளோட வாழ்க்கையை மீட்டு லீச்சிங்கோட ஆபத்தான திட்டத்தை நிறுத்த முடிவு பண்ணா. துப்போன் அவளோட கையை உயர்த்தி அடிக்க போன நேரத்துல ஜெயிச்சாச்சுன்னு நம்பிக்கையோட இருந்த லீச்சிங்கை ஒரு பழக்கமான சத்தம் தடை செய்துச்சு. வோங் சான் அறைக்குள்ள நுழைஞ்சு அவளோட தாக்குதலை தடுத்தான். ஆனா அவனுக்கு அவன் முன்னாடி உடல் மாற்றம் பண்ணின துபான் லீயிங் உருவில் அசையாம நின்றா. வோங் செங் கண்கள் குழப்பத்தால ஒளிர்ந்தது. அந்த நேரம் ஃபங்கி வந்தான். அவன் பேய் கண்டுபிடிக்கும் திறமை இருள் சக்தியை கண்டுபிடிச்சிச்சு. அசுர வேகத்துல ஃபங்கி ஒரு அதிகாரம் மிக்க சுருளுக்குள்ள துபாங்களை கட்டி போட்டான். பலமான சின்னங்களால அவளை சீல் பண்ணிட்டான். சக்தி இல்லாம துபான் பாடுபட்டா. அந்த பிணைப்பு மந்திரங்கள் அவளை கட்டி போட்டது. கடைசியா அவளை ஒரு ஓவியத்துல சீல் பண்ணிட்டாங்க. லீயிங் குளுமையான முகத்துல அந்த ஓவியத்தை தன் அறையில வைக்க சொன்னா. அது அவள் வெற்றியோட நினைவாக எப்பவும் இருக்கணும்னு. நகர மக்கள் உண்மை சம்பவம் தெரியாம வெற்றி கொண்டாடினாங்க. பேய் பிடிப்பட்டதா நினைச்சு. இதற்கிடையில் லீச்சிங் வோங்ஷானோட இரவு கழிக்க ஏற்பாடு பண்ணினா. துபான் ஓவியத்தை தன் அறையில வைச்சா. துபான் அவளும் வோங்ஷுங்கும் பகிர்ந்து கொள்ளும் ஒவ்வொரு அந்தரங்க நிகழ்வையும் பார்க்கும்படி சரியா வைச்சா. ஓவியத்துல கட்டி போடப்பட்ட துபான் அழுகை தவிர வேற எதுவும் பண்ண முடியல. அவங்க காதலன் வேற பொண்ணை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவள் சோர்ந்து போயிட்டா. சொல்லப்போனா ஆத்துமா வாங்கணும்னு நேரம் முடிஞ்சிடுச்சு.
லீன் லின் தண்டனை அனுபவிக்க போறா. லீங் கிட்ட ஆத்துமா வாங்க சம்மதிக்க வைக்க முடியல. அவ இருட்டுல அடைச்சு வைக்கப்பட்டா. அவ பிடிக்க முடியாம போன 2 பூத விரட்டிகளுடன் சேர்ந்து. அப்புறம் சில்யூவா அவ இடத்துக்கு வந்தா. லீயிங் எடுக்கணும்னு கட்டளை. லீயிங் துபான் உடம்புல இருக்கிறத கண்டுபிடிச்சா. அவள் கிட்ட பேச முயற்சி பண்ணா. வோங்ஷான் உண்மையான காதல் அவ பொண்டாட்டிக்குதான். லீயிங் உடம்புல இருக்கிறவளுக்கு இல்லைன்னு சொன்னா. ஆனா லீயிங் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வோங்ஷானோட இருக்கணும்னு சொன்னா. அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. லீன் கிடைச்ச தண்டனை கிடைக்க கூடாதுன்னு பயந்து சில்யூவா தானே சமாளிக்க முடிவு பண்ணா. வோங்சாங் ஆத்துமா அவகிட்ட எடுத்துக்குவா. அவளும் லீயிங்கும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சத்தம் கேட்டு வோங்ஷங் அவ அறையிலிருந்து வந்தா. சரியா அந்த நேரத்துல சண்டையை நிறுத்துங்க. லீச்சிங் அந்த கபடக்காரி சிலோ அவளோட இளைய சகோதரின்னு சொன்னா. வோங்சான் அதிர்ச்சியில துபானுக்கு சகோதரி இல்லைன்னு கூறினாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிலோ வோங்சானை ஏமாத்த அவர் மனைவியோட சகோதரின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணா. வோங்சான் போனதும் லீச்சிங் அவன் ஆத்மா எடுத்து அம்மா கிட்ட போறேன்னு சத்தியம் பண்ணா. ஆனா அவ சொன்ன வார்த்தைகள் காத்துல தொங்கிக்கிட்டே இருக்கும்போது சிலுவா ஒரு முடிவு எடுத்தா. அவளோட திட்டத்தை விட்டுட்டா. லீச்சிங்கை தனியா விளைவுகளை சந்திக்க விட்டுட்டா. அடுத்த நாள் காலையில வோங்கவரு மனைவியில மாற்றங்கள் கண்டு அமைதி இழந்தாரு. துபான் தொலைஞ்சு போயிட்டா. அவர் அருகில் வர மறுத்தா. அவளோட அன்பு சிறிதும் இல்லாம போச்சு. இப்போ ஒரு இளைய சகோதரிய பத்தி பேச ஆரம்பிச்சா. வோங்சாங் ஒரு போதும் கேள்விப்பட்டதில்லாத ஒருத்தரை பத்தி கவலையில வோங் ஃபொங்கி கிட்ட பதில் தேடினாரு. அவரு அறையில பாம்பு மாதிரி இருந்த நிழலை பத்தி சொன்னாரு. ஃபங்கி அவரு கதை கேட்டதும் ஒரு ஸ்பெஷல் வைன் கொடுத்தாரு. அந்த வைன் ஃபங்கி சொன்னபடி சூனியக்காரிங்க அவங்க உண்மையான முகம் தெரியும்னு சொன்ன மருந்து. அடேங்கப்பா, துப்பான் ராணுவக்காரங்க அவங்க வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்தாச்சு. எப்பவும் ரோந்துல இல்லாம போறதுல சந்தேகம் வந்துருச்சு. ஆனா ஏன் இப்படி மாறிட்டாங்கன்னு யாருக்கும் புரியல. அப்புறம் மாலையில வோங்சீன் ஒரு விருந்து வச்சாரு. ஃபங்கி கொடுத்த அந்த சிறப்பு மதுவும் இருந்துச்சு. ஆனா இரவுல ஒரு அமானுஷ்ய ஆற்றல் நகரத்தையே ஆட்டி படைச்சிச்சு. அதனால எல்லாருக்கும் பயம். லீயிங் ஏதோ தப்புன்னு உணர்ந்து பயந்தா. அவங்க அத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லி வோங்சீங்க கூட சமாதிக்கு வர சொன்னா. வோங்சீன் சம்மதிச்சாரு. ஆனா முதல்ல அந்த சிறப்பு மது குடிக்கணும்னு கட்டாயப்படுத்தினாரு. சரின்னு குடிச்சா. போறதுக்கு முன்னாடி வோங்சீன் அவர் ரூம்ல இருந்த ஓவியத்தை எடுத்தாரு. துப்பானோட உண்மையான ஆத்மா இருக்கிற ஓவியம். அப்புறம் போனாங்க. என்ன நடக்கும்னு தெரியாம. அப்புறம் லீயிங் வோங்சீனை ஒரு கட்டிட சிதைவுக்கு கூட்டிட்டு போனா. அங்க எதிர்பாராத தாக்குதல். சூனியக்காரிகளை கொல்ல வந்த 2 எக்ஸாசிஸ்ட்ஸ் மாறிப்போன ராட்சசங்களா மாறி தெரிஞ்சாங்க. அப்போ தாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களை தாக்குறதுல லீச்சிங் வோங்செங்கை ஓடி போக சொன்னாங்க. ஆனா அவர் மறுத்தாரு. அவர் மனைவிய பாதுகாக்கிறதுல உறுதியா இருந்தாரு. அந்த நேரத்துல லீச்சிங்கோட தைரியம் தளர்ந்து போச்சு. அவங்க உண்மையை சொன்னாங்க. அவங்க துப்பான் இல்லைன்னு. ஆனா வோங்ஷான் பாதிக்கப்படாம போனா உண்மையான துப்பானோட இடத்தை சொல்றேன்னு வாக்கு கொடுத்தாங்க. போர் பயங்கரமா நடந்துச்சு. வோங்ஷான் துப்பானோட ஆன்மாவை இருக்கிற ஓவியத்தை பற்றி பிடிச்சிக்க முடியாம போனப்போ ஒரு பெரிய குழப்பம். அதை மீட்டு எடுக்கணும்னு ஆசையில அவர் முன்னாடி நடந்தாரு. ஆனா ஒரு எக்ஸாசிஸ்ட் அவரோட வழியை பிடிச்சு நிறுத்திட்டாரு. ஓவியத்தை அடைய முடியாமல். அந்த நேரத்துல லீச்சிங் வேகமா நடந்து வந்தாங்க. பயங்கரமான உறுதியோட ஒரு எக்ஸாசிஸ்டை முடக்கிட்டாங்க. அப்புறம் வேகமா தள்ளி இன்னொருத்தரை ஓவியத்துக்குள்ள தள்ளி வோங்ஷானை பாதுகாத்தாங்க. ஆனாலும் போர் முடியல. லீச்சிங் மீதி இருக்கிற எக்ஸாசிஸ்டோட சண்டை போட்டாங்க. ஆனா அவங்க உடம்பு அவங்க உண்மையான உடம்பு இல்லைன்னால சண்டை கஷ்டமா இருந்துச்சு. அவங்க நகர்வு மெதுவா இருந்துச்சு. அப்புறம் ஒரு அடியால தள்ளப்பட்டாங்க. அவங்க உருண்டு விழுந்தாங்க. பின்னுக்கு தள்ளு. அந்த அதிர்ச்சியில லீச்சிங் அந்த மூடி வைச்ச துப்பான் மேல விழுந்தாச்சு. ஒரு நிமிஷத்துல அவர்கள் உடம்பு மாறிடுச்சு. லீயிங் இப்போ துப்பானோட உடம்புல சிக்கிட்டாங்க. துப்பான் லீயிங்கோட உடம்புல திரும்பி வந்துட்டா. ஓவியம் வெளியில காத்து அசைஞ்சு சிலோ வந்தாங்க. ஆனா வோங் சுங்குக்கு உதவி பண்ண வரல. இப்போ அவங்க லீயிங்கி அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு ஆர்டர்ல வந்தாங்க. டென்ஷன் உச்சகட்டத்துல போச்சுன்னு பாருங்க. ஃபங்கி வந்தாரு அசரீரியான வேகத்துல. ஒரு நிமிஷத்துல அந்த ஓவியத்தையே கைப்பற்றி சிலோவையும் உள்ளே அடைச்சிட்டாரு. அந்த மூடி வைச்ச இடத்துல அவங்களையும் சேர்த்து அடைச்சிட்டாரு. ஃபங்கியோட அடுத்த வேலை தெளிவா இருந்துச்சு. அவர் லீயிங்கை அந்த ஓவியத்திலிருந்து வெளியே எடுக்கணும்னு நினைச்சாரு. அவங்களும் துப்பானும் இன்னும் உடம்பு மாத்தலன்னு நம்பினாரு. வேகமா லீயிங்கை காப்பாத்தி அந்த ஓவியத்தையே எரிச்சிட்டாரு. பிசாசுகள் இனி அதிலிருந்து வெளியே வர முடியாதுன்னு உறுதி பண்ணிட்டாரு.
லீயிங் விடுபட்டதும் வோங்ஷான் கலவரத்திலிருந்து மீண்டு வந்ததும் அவங்க அவரு பொண்டாட்டின்னு நம்பி கட்டிப்பிடிச்சாரு. ஆனா அந்த பொய்யோட எடை லீயிங்க மேல கடுமையா அழுத்தினாங்க. பொய் சொல்ல முடியாம அவங்க சொன்னாங்க, 2 பான்பணி இன்னும் இருட்டு உலகத்துல சிக்கி இருக்குன்னு. அவங்க உடம்பு மாத்திக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த உண்மை வோங்ஷானுக்கு மார்புல ஒரு அடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. குற்ற உணர்வும் மனவேதனையும் அவங்கள அழைச்சுது. அவருக்கு இருக்கிற வலியை குறைக்க லீயிங் துப்பான் ஆக மாறி கொடுக்க சொன்னாங்க. அவர் இதயத்துல இருக்கிற காலி இடத்தை நிரப்பணும்னு நினைச்சு. ஆனா வோங்ஷாங் தன்னோட தீர்மானம் மாறாம மெதுவா மறுத்தாரு. யாருமே அவர் பொண்டாட்டிய இடத்தை நிரப்ப முடியாது. லீச்சிங் அவர் மறுப்புல கலங்கி ஏன்னு கேட்டாங்க கனமான மனசுல. வோங்சியான் விளக்கினாரு, உண்மையான காதல் போலி இருக்க முடியாதுன்னு. அந்த காதலோட ஆழத்தை புரிஞ்சிக்க முடியாம லீயிங் நிராசையோட எடை அவங்க மேல பட்டுச்சு. கடைசி பார்வையோட வோங் சியாங் அவங்களை போகச் சொன்னாரு. துப்பானை தேடுறதுக்கு முன்னாடி வோங்ஷான் ஃபங்கி இருட்டு உலகத்தை பத்தி எச்சரிச்சாங்க. சொர்க்கமும் நரகமும் இருக்கிற இடத்துல தெரியாம இருக்கிற அபாயகரமான இடம்னு. ஆனா வோங்ஷியாங் அவர் பொண்டாட்டியை தேடணும்னு உறுதியா இருந்ததால அங்க போகாம இருக்க மாட்டாரு. சரிங்களா, வோங்ஷான் பயந்து போயிட்டாரு. அவருடைய தப்புக்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு ஃபோனி வந்தாரு. இருட்டு உலகத்துக்குள்ள போக உதவி பண்றேன்னு சொன்னாரு. ஆனா அதுல தொலைஞ்ச ஆத்துமாக்கள் நிறைய இருக்குன்னு எச்சரிச்சாரு. சூரியன் எழுகிறதுக்குள்ள திரும்பி வரணும்னு சொன்னாரு. இல்லனா அங்கேயே கிடப்பீங்கன்னு கூறினாரு. வோங்ஷான் சொல்லவா வேணும், உடனே சம்மதிச்சிட்டாரு. ஃபூனி நல்லா கவனமா அவங்கள இருட்டு உலகத்துக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. அங்கே பனிபடர்ந்த ஒரு வெறிச்சோர்ந்த இடம். காத்து பயங்கரமா அமைதியா இருக்கு. அப்போதான் ஃபூனி துப்போனை கண்டுபிடிச்சாரு. பனிக்கட்டின் கீழே கிடக்கிறாங்க. ஆனா வோங்ஷான் அவங்க கிட்ட போக போக தூரமா போயிட்டாங்க. ஒவ்வொரு அடியும் அவங்களை இன்னும் தள்ளி தள்ளி கொண்டு போகுது. கலக்கம், சோகம்னு அவரு நிறைய படும்பாரு. இப்போ லீயிங் மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கிறாங்க. வோங்ஷான் இருட்டு உலகத்துக்கு போனது தெரிஞ்சு ஃபூனிய சந்திச்சாங்க. அவங்களையும் அழைச்சிட்டு போக உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சினாங்க. எல்லாமே கெட்டு போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவளோட விதிக்கு எதிரான கலகம்னால மனுஷனும் பேயும் ஒருத்தரை சேர்ந்து வாழ முடியாது. பூஞ்சை அவளோட வருத்தத்தை பார்த்துட்டு அவளோட தப்புக்களை சரி பண்ணி சமநிலைய புதுசா அமைக்க உதவி பண்ண சம்மதிச்சிச்சு. அதன் வழிகாட்டுதலால லீச்சிங் அந்த இருண்ட உலகத்துக்குள்ள போனா அவளோட காரியத்தோட எடை அவளை இதயத்துல அழுத்துச்சு. லீயிங் போன உடனே வோங்ஷானை ஒரு கண்ணாடியில கொண்டு போய் கிணறுல வீழ்த்தி முடிவில்லா நடைபாதைகளோட கோலத்துல அவனை கொண்டு போய் விட்டா. அங்க திகைச்சிட்டு தொலைஞ்சு போன வோங்ஷான் துப்போனை சந்திச்சான். சீக்கிரமே லீயிங் வந்தா அவளோட நோக்கம் தெளிவா இல்லாம. அதே சமயம் வோங்சோங்கோட ஆபத்தை உணர்ந்த ஃபன்யி உடனே தலையிட ஓடி வந்தான். ஆனா அவன் என்ன பண்ணுறதுக்கு முன்னாடி மாமா லீயிங்கோட நகர்வுகளை பின்தொடர்ந்து வந்தா. காற்று அழுத்தமாயிருந்தது. லீச்சிங் அவளோட தப்பு எவ்வளவு பெரியதுன்னு உணர்ந்து மாமா முன்னாடி முழங்காலில் விழுந்தா. துப்போனையும் வோங்ஷானையும் விடுதலை பண்ணிடுங்கன்னு கெஞ்சினா இந்த கோளாறெல்லாம் அவளோட காரியத்தால தான் வந்ததுன்னு ஒத்துக்கொண்டா. ஆனா மாமா இதயம் கல்லா இருந்துச்சு. லீயிங்கோட நொந்து போன மனசுல அவளுக்கு ஒரு நிம்மதி இல்லாம அவங்க கண்கள்ல உறைஞ்சு அக்னி. வோங்ஷான், துபான் மைனஸ் அவங்க ஆத்துமாக்களை பிடுங்க பார்த்தாங்க. சமாதானம் இல்லவே இல்ல. போர் தொடங்குச்சு. ஆனா பாருங்க, பங்கி சரியான நேரத்துல வந்தாரு. வோங்ஷான், துபான் 2 பேருக்கும் உதவி பண்ணினாரு. அம்மா கோபம். அந்த கரு இருள். உலகமே கலைஞ்சு போச்சு. காத்துல பதற்றம். நிலமே நடுங்கிடுச்சு. அம்மா கோபத்தோட இடையில வோங்ஷானை கைது பண்ணிடக்கூடாதுன்னு லீயிங் ஒரு கஷ்டமான முடிவெடுத்தாங்க. தன்னையே பலி கொடுத்தாங்க. வோங்ஷான், துபான் 2 பேரும் அந்த இடிஞ்சு போற உலகத்திலிருந்து எஸ்கேப் ஆகணும்னு. வோங்ஷான் போறதுக்கு முன்னாடி லீயிங் சின்னதா நன்றி சொன்னாங்க. அவங்க குரல்ல நிறைய நன்றிகள் இருந்துச்சு. வலிக்காக இல்ல, அவரு காட்டின காதலுக்காக, அவரு சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக. முதல் தடவை காதல்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. இந்த பாடம் எப்பவும் அவங்க கூடவே இருக்கும். அந்த கரு இருள் உலகம் கலவரமா மாறி அழிஞ்சு போச்சு.